ராஜாக்களின் புஸ்தகம் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக நடந்த ஒரு மிராக்கல், அற்புதம். அங்கே எலிசா தீர்க்கதரிசி என்ன கேள்வி எழுப்புகின்றார், சுனேமியாள் என்ன உத்தரவு சொல்லுகின்றாள், அவள் குடும்ப வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அதை குறித்து நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-36 முறைய 2 பகுதியை வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாட பகுதி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய, பக்கம் 778. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடு நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாயடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். தன் வேலையில் அசதி உள்ளவன், எல்லாரும் சொல்லுங்க, தன் வேலையில் என்ன வேலை? சமைக்கிற வேலை. சாப்பிட்றது கூட சில பேரை நமக்கு எஞ்ச வேண்டியதா இருக்குது, அது கூட அசதி. சாப்பிட்றது கூட சாப்பிடலாமா வேணாவா? ஆண்டவர் நமக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கின்றார், சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கின்றார், உண்ண உணவு கொடுத்திருக்கின்றார், உறங்க உறைவிடம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அவைகளை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். 10ஆம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம். இன்னைக்கு அதான் பேச போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எத்தனை வார்த்தை இருக்கு இதுல? இந்த வார்த்தையில எத்தனை வேர்ட் பாருங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் சுகமாயிருப்பான். எத்தனை வார்த்தை இருக்கு? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. இந்த 4 வார்த்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சுகமா இருக்கணும் விரும்புறீங்க? சில பேர் நீங்க கையை தூக்காத பார்த்தா வியாதி வந்துனே தான் இருக்கும் போல தெரியுது, வறுமை வந்துனே தான் இருக்கும் போல தெரியுது. ஏன் நீ என்ன விசுவாசிக்கிறாயோ உன் விசுவாசத்தின்படி உனக்கு, நீ விசுவாசிக்காவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எப்படியா? அப்படியே நீ எப்படி விசுவாசிக்கிற அப்படியே நீ கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினாலே வராத யாவும். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்தினால நீ வீடு கட்டலனா பாவம், காரு வாங்கினா பாவம், பங்களா வாங்கினா பாவம், ஏன் ஒவ்வொரு நகை வாங்கினா பாவம், துணி வாங்கினா பாவம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எல்லாம் கண்ணை மூடி இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4. இல்ல கண்ணை மூடி சொன்னேன். அல்லேலூயா. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படி சைலண்டா நில்லுங்க. இந்த வசனத்தை கண்ணு முன்னால் கொண்டு நிறுத்துங்க. அப்படியே மனப்பாடமா சொல்ல பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்.
கண்ணை மூடாதவங்க மட்டும் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா, நீங்களா உசாரா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் நீ சொல்லவரே. நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீ நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நித்தம் சார்ந்திடுவேன். உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நித்தம் சார்ந்திடுவே. இந்த உலகின் மாயை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நினைப்பே. இந்த உலகின் வாழ்வை மறப்பே, என்றும் உன்னத வாழ்வை நினைப்பே. ஆண்டவரே, நீ என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறே நீ சொல்லும். நீ சொல்லும் அடியேற்கே. கவலை கண்ணி சோர்வினிலும் கலங்காமல் நிலைத்திருப்பே. கவலை கண்ணி சோர்வினிலும் கலங்காமல் நிலைத்திருப்பே. என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் சேவே. என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் சேவே. ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீ நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ரெடி? ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீ நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. என்னை முற்றும் உமக்களிப்பே, என்றும் உம்மை உயர்த்திடுவே. என்னை முற்றும் உமக்களிப்பே, என்றும் உம்மை உயர்த்திடுவே. என் உயிரும் உடலும் உமக்கே, நான் உமக்காய் தந்து உலகில். என் உயிரும் உடலும் உமக்காய் தந்து உலகில் சாட்சி பகர்ந்திடுவே. நான் சாட்சி பகர்ந்திடுவே. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறே. ஆண்டவர் பல இடங்களில பலரோடு கூட தொடர்பு கொண்டு அவர்களை அழைக்கிறார். முதல்ல ஆண்டவர் யார் அழைச்சாரு? சகோதரிமார்கள் சொல்லுங்க. ஆண்டவர் முதல்ல ஆதாமே, ஆதாமே சொல்லுங்க. ஆதாமே, ஆதாமே எங்கே இருக்கிறாய்?
ஆதாம் சொல்லுங்க, ஆதாம் என்ன பதில் சொன்னாரு? ஆதாம் சொல்லுங்க, ஆதாம் இருக்கு. ஜோசப் சொல்லுப்பா, ஆதாம் என்ன பதில் சொன்னாரு? நான் சொல்ல அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லு, ஆதாம் என்ன சொல்ல? ஜோசப் எழுந்திருப்பா. ஆதாம் என்ன சொன்னாருப்பா? ஆண்டவர் ஆதாம் கிட்ட கேள்வி எழுப்பினாரு. ஆதாம் என்ன மறு உத்தரவு கொடுத்தார்? மருமகன் சொல்லணும், மாமனார் சொல்லுவார். இப்போ நிறைய பேர் பைபிளை திறக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால் ஒளிந்து கொண்டேன். நீதிமான் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான், அநீதிமான் ஒளிந்து கொண்டிருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் ஓடி சுகமா இருப்பான், அநீதிமான் எங்க ஒளிஞ்சிருக்கானா? எப்படி போய் ஒளிஞ்சாரு? அது என்ன பண்ணாரு? பதில், நிர்வாணியா இருந்தாரு, என்ன பண்ணாரு? பேர் சொல்லுங்கம்மா, எழுந்துங்கம்மா. இவங்க இந்த இலையிலே வாழ்றவங்க நிறைய, அதனால தான் இலையை பற்றி சொல்றாங்க. இலையெல்லாம் முதல் ஆடை சொல்லுங்க. முதல் ஆடை காட்டு அத்தி இலைகளை பறித்து தைத்து ஆணும் பெண்ணும் இருவருமாக உடையை உடுத்தினார்கள். முதல் ஆடை அது ஆரோக்கியமான ஆடை. பாருங்க, இந்த பக்கத்தில் வாழை செடி பண்ணல, இந்த வாழை மாதிரி ஒரு நல்ல இலை உணவு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. முதல் ஆடை. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அதற்கு பதில், நான் ஒளிந்து கொண்டிருக்கின்றேன், நிர்வாணமாக இருக்கின்றேன். அனைத்திலும் திருத்த இறைவன் அடங்கியிருக்கின்றான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் மூவரில் ஒருவனாய், ஒருவரில் மூவராய், திருத்துவ இறைவனாய், பிதா குமாரன் தூய ஆவியராய் நமக்குள்ளே அவர் வாசமா இருக்க. சத்தமா கைத்தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மூவருட் செல்வம் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்கார். அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமா இருக்கார். வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ தேவா. அன்பானவனே, ஆண்டவர் நம்மை படைத்ததனுடைய அல்லது நம்மை வைத்திருக்கனுடைய பிரதான நோக்கம் என்ன? அவருடைய நாமத்தை அறிந்து கொண்ட மக்களாய் அவரை நாம் சேவிக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். ரெண்டு பிரதானமான லட்சியத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார், ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேர். திருவாளர் வெங்கடேஷ் இருக்கார், அவர் டிவி மெக்கானிக்ஸை தொழில் செய்கிறார். அவரை பார்க்கும்போது எதிர்ஸ்தானில் வெங்கடேஷ் நல்லது, எதிர்ஸ்தானில் வெங்கடேஷ் அவரை பார்க்கும்போது இவரை பார்த்த உடனே மெக்கானிக்னு சொல்கிறத விட பலதரப்பட்ட விசுவாசத்தை உடையவர் சொல்லுவாங்க, அவர் கிறிஸ்தவருங்க. அல்லேலூயா. ஏங்க அவர் கிறிஸ்தவர் அவர் பேராங்க இல்லை, அடைமொழியினால் நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த அடைமொழி நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர், அந்த என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்றால் என்ன? இப்போ வெங்கடேஷ் சொல்வார். எல்லாம் கைத்தட்டுக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தாலும் பாஸ்டர் கேள்வியே கேட்டுக்கிறான்னு அமுல் யோசிக்குது. கிறிஸ்தவர் என்றால் என்ன? கிறிஸ்துவை உடையவர். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், சர்ச்சுக்கு வராத கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? நான் சர்ச்சுக்கே போகல, எனக்கு சர்ச்சுக்கு சம்பந்தம் இல்லை. நேற்று ஒருத்தர் வந்தாருங்க,
பாஸ்டர், எங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்க அப்படின்னார். உட்கார வைட்டேஸ். நான் சொன்னேன், உங்கள் கல்யாணத்தை நான் நடத்த முடியாதப்பா. ஏன் பாஸ்டர்? நீங்கள் எந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கீங்க? நான் எந்த சர்ச்சிலுமே மெம்பர் இல்லை பாஸ்டர். அப்போ உனக்கு எதுக்கு கல்யாணம்? ஏன் சர்ச்சில் கல்யாணம் பண்ணணும்? ஏன் பாதிரியாரை வந்து உங்களுக்கு தாலி எடுத்து கொடுக்கணும்? கட்டிக்க வேண்டாம். நீயே நான் செய்தது தவறு என்று நீ நினைக்கலாம், ஆனால் அது உண்மை. ஏனென்றால் திருச்சபை என்பது என்ன? இது ஒரு அடைக்கல பட்டணம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வந்து சேருகிற தேவனை ஆராதிக்கிற இடம். கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படவில்லை என்றால், கிறிஸ்தவ சங்கத்தில் நாம் இல்லை என்றால், கிறிஸ்தவனுக்குரிய உரிமைகளை திருச்சபையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவர் என்ற உரிமம் என்ன? அவர் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக வசனத்தை போதிக்கப்படுகின்றான், ஆண்டவருடைய மக்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட வாழ்கிற ஒரு பிரதானமான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றான். நல்லது கெட்டது நல் விசேஷங்கள் சுப விசேஷம் வீட்டு வரணும். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருப்பீர்களா? கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வியாதி, குடும்பத்தில் கஷ்டம், ஏதோ நெருக்கடி நிமித்தமாக எங்கேயோ போயிருக்கீங்க. ஓகே, உங்களால் நன்றாய் இருக்கும் போது ஆண்டவரை நீ தேடவிட்டால், தேடவில்லை என்று சொன்னால் சபை உங்களுக்காய் ஜெபிக்காது, சபை உங்களுக்காய் உங்களுடைய பிரச்சனைகளிலே பங்கு கொள்ளாது, சபையினுடைய போதகர் உங்களை வீட்டுக்கு விசாரிக்க மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னாலே அவங்க கவலைகள்லாம் அவர் மேலே வச்சிருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் சபையை நான் கட்டுவேன். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சபைக்கு தலை யாருன்னா பாஸ்டர் இல்லை, ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் தலை. அல்லேலூயா. அந்த தலையை நாம் மதிக்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவன் என்ற உரிமத்தை நாம் இழக்கிறோம். சொல்லுங்க, இந்திய குடி உரிமையை நாம் இழந்தால் நமக்கு என்ன நேரிடும்? குடிமதிப்பு போயிடும். கிறிஸ்தவன் என்ற குடி உரிமையை ஒருவர் இழக்கும் போது, பிரியமானவர்களே, கிறிஸ்து நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். ஆண்டவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கின்றது. வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், எங்க வசனம் வருது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்கு என்ன செய்கிறது? அவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை தருகின்றது. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர், ஆண்டவருடைய நாமம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு இரட்சகர் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட வாழ்கிறார் என்று அர்த்தமாம். பிரியமான பிரிய சகோதர சகோதரியரே, கிறிஸ்து இல்லாதவன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து இல்லாதவன் டெட் பாடி. எத்தனை பேர் நம்புறீங்க? சுகபோகமாய் வாழ்கிறவள் யாருமா? நீ கிடையாதுமா. கரெக்டா. சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்த பிணமாக வாழ்கிறார்கள். சுகபோகமாக வாழ்ற யாரு? தேவனை பற்றிய அறிவு கிடையாது, மனிதர்களை பற்றிய அறிவு கிடையாது, மனுஷ மிருகமாக வாழ்வார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, விசுவாச மக்களே, கிறிஸ்துவோடு கூட நான் ஐக்கியப்பட வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறியிருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். ஒரு திருச்சபையிலே, ஏதாகிலும் ஒரு திருச்சபையிலே நீங்கள் அங்கத்தினராக பதிவில் இருக்க வேண்டும். கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. அது பெந்தெகோஸ்தே சபையா இருக்கலாம், சிஎஸ்ஐ சபையா இருக்கலாம், மெத்தடிஸ்ட் சபையா இருக்கலாம், எந்த சபையோ அது ஆண்டவருடைய சபை. அல்லேலூயா. மனம் திரும்பி இருக்க வேண்டும்,
ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும், ஆண்டோடைய திருச்சபையில் அங்கத்தினராய் மாறிக்க வேண்டும். இவங்க தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரம் பெறுகிறார்கள். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரொம்ப அருமையான ஒரு மனப்பாட வசனம் பாருங்க. வாசிங்க, யாராவது வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறொருவரால், எல்லாம் சத்தமா கை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த பூலோகத்துல ஆண்டவரை தவிர வேறொரு முக்தி இல்லை, விமோச்சனம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு. அடா நல்லா பார்த்து சந்தோஷமா சொல்ல, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் ரட்சிக்கப்படும்படி, நீ மனம் திரும்பும்படிக்கு, நீ விடுதலை அடையும்படிக்கு. வாசிமா, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், எல்லாரும் என்ன பாருங்க, வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூவிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே, வானம் பூவிதனில் மகிமையோடிலங்கும் உன்னத நாமமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போல வேற நாமம் இல்லையா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அல்லேலூயா. வாசிமா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். எல்லாரும் என்ன பாருங்க, எல்லா நாமம் என்ன நாமம்? எல்லா தேவர்களுக்கும் மேலான நாமம், எல்லா தேவதைகளுக்கு மேலான நாமம். இந்த உலகத்திலே 13 மதங்கள் பிரபல்யமான மதங்களாக கருதப்படுகிறது. இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இந்துயிசம் இல்லையா, சௌராஷ்டிரிசம், புத்திசம், பல்வேறு மதங்கள் தோன்றிருந்தாலும் ஒவ்வொரு மதத்துக்கும் வெவ்வேறு விதமான கடவுள்கள் கொள்கை இருந்தாலும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களுக்கு கூட இந்த இயேசு நாமந்தாயா பெரிய நாமம். ஹல்லேலூயா. கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களுக்கும் பல கடவுள்களை வழிபடுகிற மக்களுக்கும் மேலான ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2 வசனங்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் பேரை பார்க்குற பாருங்க, எக்ஸோடஸ், யாத்ரியாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாசிமா. சந்ததியாரை
23 எரேமியா 23:6. இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் அவருக்கு இடும் நாமம். அவருக்கு எல்லாம் சொல்லுங்க. அவருக்கு இடும் நாமம். எல்லாம் சொல்லுங்க. அவருக்கு இடும் நாமம். இது இல்லையா? இது இல்லையா? நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இல்ல, ரெண்டு சத்தமா கையை தட்டி சொல்லுமாலாம். நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். ஆமென். யெகோவா அவருடைய நாமம். ஹல்லேலூயா. யெகோவா இரே அவருடைய நாமம். ஹல்லேலூயா. யெகோவா சிக்கேன் அவருடைய நாமம். யெகோவா ராய் அவருடைய நாமம். யெகோவா ஷம்மா அவருடைய நாமம். யெகோவா ஷம்மா. அப்படியே பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அவர் உங்க கூட இருக்காரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. நீதிமான் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். தங்கியிருக்கிற பேர் தான் ஏன் புகலிடம், அடைக்கலம், பாதுகாப்பு, அரண். சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, கர்த்தர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் துருகம். எத்தனை பேர் கன்னியாகுமரிக்கு வந்தீங்க? எத்தனை பேர் இந்த வட்டக்கோட்டையை பார்த்தீங்க? அது என்ன பாஸ்டர் வட்டக்கோட்டை? ஆமாம், போல கூட்டு போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் திப்பு சுல்தான் கோட்டையை பார்த்துருக்கீங்க? அது எங்கே பாஸ்டர் இருக்குன்னு கேட்குறீங்களா? வேலூர் கோட்டை தான் திப்பு சுல்தான் கோட்டை. அல்லேலூயா. இந்த திப்பு சுல்தான் கோட்டை ஏன் கட்டினாங்க தெரியுமா? பிரிட்டிஷ்காரன் கையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள கோட்டை அமைத்து திப்பு சுல்தான் ஒரு அகழியை வெட்டி அந்த அகழிக்குள்ளே பாதுகாப்பு பெட்டகமாக பாதுகாப்பாக இருக்குமாக கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே ஒரு வாசமாக இருந்தாள். அல்லேலூயா. எதிரிகள் தாக்குகிற அம்புகள் அவர்களை சேதமாக்காது, ஆனால் எதிரிகளை அங்கிருந்து கோட்டையிலிருந்து அவர்கள் வீழ்த்த முடியும். அதான் கோட்டை. எதிரி உன்னை தாக்க முடியாது, ஆனால் நீ எதிரியை தாக்கலாம். பார்த்து சொல்லுங்க. எதிரி உன்னை தாக்க முடியாது, எதிரி நீ தாக்கலாம். அதான் கோட்டை. அல்லேலூயா. அந்த கோட்டை தான் நம்முடைய ஆண்டவர். எந்த கோட்டை? திப்பு சுல்தான் கோட்டை இல்லையா? எதிரியே உன்னை தாக்க முடியாத கோட்டை, இரத்த கோட்டை. சூப்பர். யாரோ சொன்னது? கைத்தட்டுங்க பார்க்கலாம். பவுலுக்காக இரத்த கோட்டை. ஆண்டவருடைய நாமம் வேதம் சொல்லுகிறது. மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய நாமம் பயங்கரமானது, அவர் மகத்துவமுள்ள ராஜா. ஏசாயாவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 8 வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 42 8 வாசிங்க. நான் கர்த்தர், நான் கர்த்தர், இது என் நாமம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அடோனாய், நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம்.
என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பக்கத்தில் பா சொல்லுங்க, இயேசுவை மட்டும்தான் நீ துதி பாடணும், வேற யாரும் நீ துதி பாடாத. ஐயா, முகஸ்துதி கூட துதி பாடாத. முகஸ்துதி தெரிதா, இவர் நல்லவர் வல்லவர், ஆனால் உள்ள நினச்சிருப்போம் பொல்லாதவர் மோசமானவர் கெட்டவர். ஆனால் வெளியே என்ன சொல்லுவோம், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டே 1 2 3 4. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால். எத்தனை முறை சர்ச்சுக்கு வரத்து முறுமுறிக்கீங்க, எத்தனை முறை பாஸ்ட் எதுனா கேட்டால் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறீங்க. ஏன்பா சர்ச்சுக்கு வரல? அதுவா பாஸ்டர்? எதுவா? ஜெபம் பண்ணீங்களா? பண்ண பாஸ்டர், நேற்று பண்ணும் பாஸ்டர். பைபிள் வாசித்தீங்களா? இல்லை பாஸ்டர். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பாஸ்டர். கர்த்தருடைய வேதம் நம்மை வாழ்க்கையை புஷ்டியாக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றார், என் துதியை நான் விக்கிரகங்களுக்குடையேன். வேதம் சொல்லுகிறது பொருளாசை கூட விக்கிரகம் தான். சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு எனக்கு 2 நாள் சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான்னு சொல்லிட்டு போன நீ விக்கிரக ஆராதனை பண்ற. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை விட்டு ஆண்டவரை தேடதை விட்டு உங்க சொந்த அளவில் பார்த்த நீ விக்கிரக ஆராதனை பண்ற. எதை ஒரு பொருட்டாக எண்ணி கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை செய்கிறாயோ அது உனக்கு ஒரு விக்கிரகமாக மாறும். சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. பணம் சம்பாதிக்கிறது கூட விக்கிரக ஆராதனை தான். தேவைக்கு ஏற்ப நாம் சம்பாதிக்கலாம். ஆனால் பணமே காசேதான் கடவுளப்பா. என்னப்பா என்னப்பா? காசேதான். ஆமாங்க, இவங்க வயிறு, பைபிள் சொல்ல அவங்கள தேவன் வயிறு தானா. வயிற்று பிழைப்புக்காக ஆண்டவர் இல்லைங்க, இஸ் அவர் கிரியேட்டர் காட். நம்மை உண்டாக்கின கடவுள். அல்லேலூயா. நம்மை உற்பத்தி செய்த உருவாக்கின ஆண்டவர். அதனால தான் சொல்ற, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் நாமம் கர்த்தர் என்பது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏற்கனவே நான் சொன்ன இன்னொரு பகுதியை சொன்னேன். அந்த வாசிக்கல 4ஆம் அதிகாரமா நான் என்ன பகுதி சொன்னேன்? 2 ராஜாக்களின் புஸ்தகம். இப்போ கதையை சொல்கிறேன் கேளுங்க. கதையை சொல்கிறேன் கேளுங்க. எலிசா தீர்க்கதரிசி, எலியாவினோட உடன் வேலைக்காரன். எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாள் என்கிறதான ஒரு பெண் அவரை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டின் மேல் அறையில் ஒரு சேரை போட்டு, டேபிளை போட்டு, அந்த டேபிள் மேலே ஒரு விளக்கு தண்டை வச்சு, எங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்து ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மேல் வீட்டில் ஜப அறையை கட்டினாங்க. சொல்லுங்கள் எல்லாரும், உங்கள் வீட்டில் என்ன அறை கட்டுறீங்க? என் பொண்டாட்டிக்கு ஒரு ரூமு, என் பிள்ளைக்கு ஒரு ரூமு, என் பொண்ணுக்கு ஒரு ரூமு. ஜப அறை இருக்குதா? புல்பீட் இருக்குதா? நம்ம வீட்டில் தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு ஆராதனை கூடம் உண்டா? நல்ல பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் வீடுக்கு நீங்கள் போய் பாருங்கள், எல்லா வீட்லேயும் ஒரு ஜப அறை இருக்கும். பக்தி உள்ள நம்முடைய தமிழ் சமுதாயத்தை போய் பாருங்கள், எல்லார் வீட்டிலும் ஒரு பூஜை ரூம் இருக்கும். அதனுடைய உள்கருத்து என்ன? இந்த அறையிலே இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா.
இந்த அறைக்கு ஆண்டவர் எப்போது வந்து போவார். அதனால் எப்போ நான் ஆண்டவர் வந்து போவாரா? இல்லை. நாளை விசேஷமாக எண்ணுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷமாக்கிக் கொள்கிறான். அல்லேலூயா. இடத்தை விசேஷமாக்கிக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷமாக்கிக் கொள்வார்கள். இந்த ஜப அறையில் அவர் எப்போது வந்து தங்கி உறங்கி உண்டு போது வழக்கம். ஒரு நாள் அவருடைய உடன் வேலைக்காரனாக கேயாஸ் அவரும் அங்கே வந்திருக்கார்கள். அங்கே சுனமியாள் வருகிறாள். சுனமியாள் பார்த்து எலிசா தீர்க்கதரிசி சொல்கின்றான், கேளப்பா, உடன் வேலைக்காரர் கொடுத்து சுகமாக இருக்கிறியா? உன் புருஷன் சுகமாக இருக்கானா? பக்கத்தில் கேளு. யாருன்னா வந்து எனக்குன்னா சர்ச்சில் வந்து உன் வீட்டுக்காரர் சுகமாக இருக்க கேட்டிருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருப்பீங்க, அதில் சந்தேகம் இல்லை. உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிறீங்களா? அவர் நல்லா அயர்ந்த நித்திரை தூங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரொம்ப அமைதியாக இருக்கின்றார். எத்தனை பேர் நலன் புலன்களை விசாரிக்க ஆலயத்துக்கு வரனுடைய அடிப்படை நோக்கம் ஒருவரை ஒருவர் நம்ம விசாரிப்பதற்காக. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்காக, அன்பு செலுத்துவதற்காக, ஒருவருக்கொருவர் நாம் ஆதரவாக இருப்பதற்குத்தான் ஆலயம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த குடும்பத்தார் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கப்படினாலே ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய எலிசா மூலமாக அவளுக்கு ஒரு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். சில நாட்கள் கழித்து அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இறந்து விட்ட பிறகு மறுபடியுமாக அந்த சகோதரி சுனேமியாள் அந்த ஊழியக்காரனை அழைப்பித்து, நான் உங்களை பார்த்து எனக்கு ஒரு குழந்தை பார்க்க வேணும் கேட்டேனா? இல்லை, நீங்களே பார்த்து கொடுத்தீங்க. இப்போது அந்த ஆண்டவனை பார்த்துட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. மனைவி கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, புருஷன் கொடுத்துருக்காரு, கடையை கொடுத்துருக்காரு, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்காரு. ஒரு பேங்க் அக்கௌண்ட் 10 2 பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு. நல்ல காசு வச்சுருக்கீங்க, நல்லா சாப்பிட்றீங்க. எதுக்காக? யாருக்காக? இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இன்னைக்கு கொடுத்தையா, ஒரு மகனை கொடுத்த, ஆனால் அந்த மகனை எடுத்துக்கிட்டியே, செத்து போயிட்டான், நான் என்ன பண்ணுறது? எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு போய் அறைக்கு போய் முகம் குப்புற குழந்தை மேல் விழுந்து நாசியிலே சுவாசத்தை ஊதுகிறார். அந்த குழந்தை திரும்பமாக உயிர் பெற்று அனல் கொண்டது. அந்த குழந்தையை திரும்ப அவருடைய கைகளே கொடுக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியுமாக அந்த சுனேமியாள் சுகமாக இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், எத்தனை பேர் சுகமாக இருக்கிறீங்க? பாத்தில் வாசல் கேளுங்க, சுகமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஆண்டவர் 2 வார்த்தை சொல்கிற பைபிளில், சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, எல்லாரும் சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ நல்லா வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அல்லேலூயா. சொல்லுங்க, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் பாருங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். சொன்ன திப்பு சுல்தான் கோட்டையை விட அவர் கோட்டை பெரிய கோட்டையா, இரத்த கோட்டையா? இந்த கோட்டைக்குள்ள தங்கி தாப்பிரிக்கிறவர்கள் சுகமாயிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கோட்டையாக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு மதிலாக இருக்கின்றார். எரிகோ கோட்டையை உடைச்சாரியா? எப்போ உடைச்சாரு? எப்படி உடைச்சாரு? துதியினால் உடைச்சாரு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கோட்டையாகிய இரத்த கோட்டை நமக்கு பாதுகாவல் கோட்டையாக திகழ்கிறது. அல்லேலூயா. கல்வாரில் சிந்தின இரத்தத்தினாலே சாபத்தை தொலைத்தார், பாவத்தை தொலைத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை தந்து அவருடைய கோட்டைக்குள்ளே வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கோட்டை, இரத்த கோட்டை இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலாக இருக்கிறது. அந்த இரத்த கோட்டைக்குள்ளே, ஆண்டவருடைய கோட்டைக்குள்ளே, ஆண்டவருடைய அரணுக்குள்ளே, ஆண்டவருடைய புகலிடத்துக்குள்ளே ஒருவர் வந்து சேர்ந்து விட்டால்
அவர்கள் அங்கே சுகமாயிருப்பார்கள். அல்லேலூயா. யார் சுகமாயிருப்பான்? பைபிள் சொல்லுது நீதிமான் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. யார் நீதிமான்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ரோமர்கள் நிருபம் 8:33 சொல்லுகிறது, தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:38 சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மை நீதிமானாக்குறவர். 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நீதிமான்களாக உருவாக்குகிறவர். ரோமர் 5:1 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ரோமர் 5:9 சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் கைகளை தூக்கி சொல்லுங்க, தேவனுடைய ஈவு. நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. இந்த நீதிமான்கள் கூப்பிடும் போதுதான் ஆண்டவர் கேட்கின்றார். இந்த நீதிமானுடைய கோரிக்கையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18:9-14 வரை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, எல்லாரும் என்ன பாருங்க, தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து, என்ன பாருங்க, நாம் அநேக சமயத்தில் நான் ரொம்ப நல்லவங்க, அது நீ சொல்லாதுங்க, பார்த்துட்டு சொல்லிட்டேங்க, சொல்லு நீ நல்லவன் சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க சொல்லிட்டேங்க. நான் எப்போ சொல்வேன், உன்னை நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னால் 1 உன் மனைவியாக இருக்கணும், 2 உன் மனைவியாக இருக்கணும், 3 உங்கள் அம்மாவாக இருக்கணும். இந்த 3 பேர் சர்டிஃபிகேட் கொடுத்தா நல்லவன். 1 உன் புருஷனாக இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லவங்க. 2 பிள்ளைகள் சொல்லணும். 3 மருமகன் சொல்லணும், என் மாமியார் ரொம்ப நல்லவங்க சொல்லணும். சொல்லுவாங்களா? ஐயோ வந்து வாசித்து பாரு எனக்கு. ஆமாம், எனக்காகவே வந்து வாசித்து பாருங்க. சரி, நீதிமான்களாக எண்ணுகிறவர்கள், மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற ஒரு சிலரை குறித்து, மற்றவங்களை யாரும் நீங்கள் அற்பமா எண்ணாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, மனசில் சொல்லிங்க, நான் யாரையும் அற்பமாக நினைக்க மாட்டேன், கீழே நினைக்க மாட்டேன், யாரையும் நான் ரொம்ப மோசமானவங்களை நினைக்க மாட்டேன். அற்பமாக எண்ணாதபடிக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். 2 மனிதர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள். ஒரு நல்ல ஸ்டோரி பாருங்க. ஜெபம் பண்ண போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே, எல்லாரும் யோசிங்க, பரிசேயன் நின்று தேவனே தேவனே ஜெபம் பண்றாங்க. நம்ம கூட நிறைய சமயத்தில் தான் ஜெபம் பண்றோம். நிறைய சமயத்தில் பாருங்க, யோசிச்சு பாருங்க. தேவனே, நான் பரிகாரர். இந்த நான் என்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இது மோசமான வார்த்தைங்க. நான் என்ற வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, மோசமான வார்த்தை அது. நான் 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 சொல்றவங்க எல்லாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. நான் நான் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாதான். நாம் நாம் என்று சொல்லும்போது ஒட்டுமா. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஒட்டணும்னா நான் நான் சொல்லக்கூடாதுங்க. சார் பாருங்க, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாயக்காரன் யாரு? அவர் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதனால் உம்மை இப்படி ஜெபம் பண்ணலாமா ஒரு கிறிஸ்தவன்? பண்ணக்கூடாதுங்க. இது ரொம்ப மோசமான ஜபங்க, நல்ல ஜபம் இல்லைங்க. தன்னலமுள்ள ஒரு ஜபம். இன்னொருத்தர் பண்றாருங்க ஜபம், தன்னலமற்ற ஒரு ஜபம். வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். இவர் மறுபடியும் அவரே அவர் ஜபம் பண்ற பரிசேயர் வாரத்தில் 2 முறை. எல்லாரும் என்ன பாருங்க, எத்தனை பேர் உபாசி ஜபம் பண்றீங்க? பாஸ்டர்
அதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். நீங்கள் நான் வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க மட்டும் தயவுசெய்து கைகளை உயர்த்துங்களேன். 1 2 விட்டு பண்ணுறான் வெங்கடேஷ். 3 4 உங்கள் சரீரத்துக்கு நீங்களே கேடு உண்டாக்குறீங்க, சைக்காலஜிக்கலி மெடிக்கலி இல்லையா? நமக்கு நாமே ஒரு திட்டத்தை உண்டாக்கணுங்க. நம்ம வயிறு கொஞ்சம் எம்டி ஆக்கணுங்க. அல்லேலூயா. எப்போ நீங்கள் உங்கள் வயிற்று ஒரு வேளை எம்டி ஆக்குறீங்க, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், உபவாசம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. உடம்புல சுகர் ஏறாது, சுகர் வராது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்க, நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று இரண்டாவது ஜெபம் பண்ணினான். யாரெல்லாம் தசம பாகம் கொடுக்கல சர்ச்சில்? ஏன் சம்பளத்துல எல்லாம் நான் தசம பாகம் கொடுக்குறேன். வாசிமா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று, இப்போ அடுத்து 2வது நபர், செகண்ட் பார்ட்டி 2வது நபர் வந்து சொல்றாரு, அவர் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, எல்லாரும் என்ன பாருங்க, செத்தப்போ மார்பிள் அடிச்சுக்கோ, ஞாபகம் இருக்குதா? ஏன் மார்பிள் அடிச்சுக்கிறாங்க? எல்லாரும் என்ன பாருங்க, விரோதியா பார்க்காதீங்க. திஸ் இஸ் எ லெசன் ஐ வாண்ட் டு டீச் யூ. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் மார்பிள் அடிச்சுன்னு அடிக்கிறாங்க, அழறாங்க? இஸ்லாத்தில் கூட 2 குறிப்பிட்ட மக்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை மாதிரி அடிச்சுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் சியா முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க, மார்பிள் அடிச்சு என்ன பண்ணால் ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க. தான் அதை நான் போட்டு காட்டுறேன். ஏன் வந்து மக்கள் மார்பிள் அடிச்சு தள்ளுறாங்க? குள்ளமா சாந்தம்மா, அடப்பா இது ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. எல்லாரும் பார்க்க வேண்டியதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்க நல்லவங்களா? தீயவர்கள், தங்களை பிரபலப்படுத்தக்கூடியவர்கள். ஏன் உண்மையாகவே மார்பிள் அடிச்சிடும்? தன்னுடைய மனக்கவலையை ரிலீஸ் பண்ணுறாங்க. தன்னுடைய உள்ளான வருத்தத்தை வெளியே தெரிவிக்கிற ஒரு காட்சி சூழல் தான் மார்பிள் அடிச்சுனால்றது. நிறைய சமயத்தில் சில பேர், நான் சில டெத்து அக்கேஷனில் போகும்போது நான் எதுவுமே பேச மாட்டேன். அவங்க தோல் மேலே போய் கை போட்டு சும்மா 2 நிமிஷம் நிற்பேன். எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒரு போதகராக நின்று உங்களை பிரிச்சு பண்ணுறேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். துக்க வீட்டுக்கு நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணாதீங்க, பாட்டு பாடாதீங்க, ஜபம் கூட பண்ணாதீங்க. அருகாமையில் தோல் மேலே கை போட்டு பக்கத்தில் ஒன்று உங்கள் மனசார அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க. அதுவே அவங்களுடைய இன்னர் ஹீலிங்க. உள்ளானத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக மாறும். அல்லேலூயா. மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். வாசிமா. அவனல்ல, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு. அவனல்ல. எவனை பத்தி ஆண்டவர் சொல்றாரு? பரிசேயனை பார்த்து சொல்றாரு. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். எவனல்ல? உபவாசம் ஜெபம் பண்றவன், தசம்பாவம் கொடுக்குறவன், காணிக்க கொடுக்குறவன், சர்ச்சுக்கு போறவன். நம்ம கூட சில சமயத்தில் காணிக்க போடுறோம், தசம்பாவம் கொடுக்குறோம், சர்ச்சுக்கு வரும். ஆனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதி நிமித்தம் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சொல்லுங்க, நீதி நிமித்தம் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி. சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நாம் ஆண்டவர் பிள்ளைகளானால் இரக்கம் பெற்ற மக்களாக, இறங்குகிற மக்களாக நம்முடைய கேரக்டர் மாறணுங்க, சுபாவங்கள் மாறணுங்க, எண்ணங்கள் மாறணுங்க, சிந்தனைகள் மாறணுங்க. இதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை திரும்புகிறார். நீதிமான்கள் நமக்கு நம்முடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதல்ல, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதுதான் நீதிமான் இழக்கப்படுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்,
இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, பலத்த துருகம், நீதிமான். எத்தனை பேர் சுகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, விரும்புறீங்க? எத்தனை பேர் நான் சுகமா இருப்பேன் வாசி? பைபிள் சொல்லி பாருங்க, 122 சங்கீதம் 7ஆம் வசனம். அடுத்து வாசிங்க. 122 சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. நல்ல அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, நல்ல சத்தமா வாசிமா. என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைகளுக்குள்ளே. எல்லாரும் பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாசிக்கலாம். டிஸ்பிளே பண்ணமா எல்லாரும் இங்க பாருங்க, பைபிள் பாருங்க. ஓகே. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எத்தனை பேர் நம்புறீங்க? என் காம்பவுண்ட் வாளுக்குள்ள பாம்பு வராது, திருடன் வரமாட்டான், பிசாசு வராது, பேய் வராது, சூனியக்காரன் வரமாட்டான், மந்திரவாதி வரமாட்டான், என் எதிரி வரமாட்டான். சொல்லுங்க, என் கடங்காரன் கூட வந்து பார்க்க மாட்டான்பா. அல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உன் காம்பவுண்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். உன் அரண்மனையாக வீட்டுக்குள்ள அறைக்குள்ள ஆண்டோடைய சுகம் இருக்கையா, ஆரோக்கியம் இருக்கையா. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வீட்டில் நான் சுகமாக தூங்குவேன் ஆண்டவரே, என் வீட்டில் நான் நிம்மதியாக தூங்குவேன் ஆண்டவரே, நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் என் கோட்டையாயிருக்கிறீர், நீர் என் அடைக்கலமாயிருக்கின்றீர், நீர் என் நம்பிக்கையாயிருக்கிறீர், நீர் என் துருகமாயிருக்கிறீர். ஆண்டவர் நமக்கு சுக வாழ்வை கட்டளிடக்கூடியவராயிருக்கின்றார். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். பிரியமானவர்களே, எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சுகமாயிருக்க பண்ணுவேன். ஆண்டவர் நம்மை அழைத்த பிரதானமான நோக்கம், நமக்கு ஏதோ வியாதி கொடுத்துட்டு, வேதனை கொடுத்து, துக்கத்தை கொடுத்து, அவர் ஏதோ சந்தோஷமாக இருந்தால் போப்பிடலங்க. எத்தனை பேர் நம்புறங்க? சளியை கொடுத்துட்டு, தலைவலியை கொடுத்துட்டு, சனியை கொடுத்துட்டு, ஆண்டவர் என்னை ஏதோ கஷ்டப்படுத்துறது கடவுளா? சொல்லுங்க. நீ ஏன் கடவுளை தேடுறாங்க தெரியுமா ஜனங்க? முக்கியமா இப்போ நீங்கள் நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று நன்றி சொல்லணும், 2 நல்லா இருக்கணும், வசனத்தை கேட்கணும், சொல்லணும், தேடணும், எங்கேயும் தேடணும். வாய் திறக்காதுன்னு வாய் திறக்க ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? வாய் திறக்காதுன்னு வாய் திறக்க ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? பாஸ்ட் வர சொன்னார்மா, அதனால போயிட்டு வரமா சும்மா. இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட், லா ஆஃப் காட். கடவுளுடைய பிரமாணம், ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் ஆலயத்தில் வாசமாயிருக்கார். கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்கப்பா. ஏன் ஆலயத்துக்கு வரோம்? அங்கே அவர் இருக்கிறார். அது அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம். ஷெகினா மகிமையோடு அவர் விளங்கி கொண்டிருக்கார். எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய பிரசன்னத்தில் நாம் வரும்போது சொல்லுங்க, விடுதலை, சமாதானம், வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாரும் கொஞ்ச நேரம் இப்போ ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரம் பண்ண போகிறோங்க. எல்லாரும் ஆனந்த களிப்பு உண்டாகிறது. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஒரு ராபா பாபா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவே எனக்குள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். 1 2 3 4. வல்லமையின் ஆவியானவர்
எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால திரட்டி விட்ட பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை இஷ்டம் போல் நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்ட கட்டுப்பாட்டின் ஆவியானவர். எல்லாரும் பாருங்க பாருங்க, ஏன் சர்ச்சுக்கு வரைய முடிய ஒழுங்கா வெட்டத்துக்கு பைபிள் சர்ச்சு கத்து கொடுக்குதுங்க. ஆம்பளை துணியை பொம்பளை போடாத, பொம்பளை துணி ஆம்பளை போட சர்ச்சு கத்து கொடுக்குதுங்க. அவர் டிசிப்ளின் ஆவியானவர். ஏன் சர்ச்சுக்கு போறோம் சொல்லுங்க? ஏன் ஸ்கூலுக்கு போறோம்? நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற இடம். 4 வாரம் நீ சர்ச்சுக்கு வரலாம், ஒழுக்கம் கெட்டு போயிட்ட. உன் பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்குன்னு சொன்னா ஒழுங்கா சர்ச்சுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்பு. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவள் நான். வல்லமை ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால ஜெயித்து விட்ட. நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டேன்றாங்க? ஏன் பைபிள் வாசிக்க மாட்டேன்றாங்க? ஏன் ஜெபம் பண்ண மாட்டேறாங்க? இஷ்டம் போல் அலையிறது. ஆண்டவர் கேட்டாரு, சாத்தான் சபைக்குள்ள வந்து நின்னா, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் ஊரெல்லாம் சுற்றி வருகிறேன். என் தாசனாகிய யோபின் மீது கண்ணு வச்சியா? சாத்தானுக்கு பேரு ஊரை சுத்துறவங்க, விசுவாசிக்கு பேரு ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவெல்லாம் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவெல்லாம் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக மாறிடுவே, நான் எப்போதும் சுகம் தருவே. வல்லமையில் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர். எல்லாம் கைகளை வைத்து சொல்லுங்க, ஆவியானவரே. எல்லாம் 2 கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க, வல்லமையின் ஆவியானவர். ஓ
எல்லா அந்நிய பாஷையில சொல்லுங்க ஹalleluya. அபிஷேகத்துல சொல்லுங்க உர்ரா பாபா பாபா ஹalleluya ஹalleluya. விசேஷமா ஆண்டவரே இந்த காலை ஆராதனை வேலையை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கோட்டையாகிய இரத்த கோட்டைக்குள் தங்கும்படியாக ஆண்டவரே எங்களை சுற்றிலும் ஆண்டவரே ஒரு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்துல எங்க போனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே எந்த பணம் பொருள் இருந்தாலும் எங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள நுழையும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரத்த கோட்டையாக இருக்கும்படியாக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே இந்த நாள்ல கேட்டு ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் இருதயத்திலே பதியும்படியாக எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை இந்த காரியங்கள் இந்த வார்த்தைகள் செய்யும்படியாக இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க மாத்திரம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த 11ஆம் மாதம் முழுவதுமாக இந்த 24 நாட்கள் முழுவதுமாக நீங்க எங்களை பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே மீதமுள்ள ஆண்டவரே இந்த வருடத்தை நாங்க ஆண்டவரே ஆசீர்வாதமா முடிக்கும்படியாக உங்க பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே எங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே எங்க பட்டணத்தை பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே எங்க பகுதியை பாதுகாத்து கொள்வீராக. எங்க தேசத்தை பாதுகாத்து கொள்வீராக. எங்க நாட்டை நீங்க பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே எங்க நாட்டினுடைய தலைவர்களை பாதுகாத்து கொள்வீராக. குறிப்பாக எங்க திருச்சபையை தேவனாகிய கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. திருச்சபைக்கு வருகிற ஜனங்களை வருகிற குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் சத்துருவானவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி சத்துருவானவன் ஆண்டவரே எங்களுக்குள்ள நுழையாதபடிக்கு ஆண்டவரே எங்களை சீரழிக்காதபடிக்கு ஆண்டவரே சீர்படுத்துகிற ஆவியானவர் எங்களோடு தங்கி நீங்க வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த வாரத்தை நாங்கள் முடித்து ஒரு புதிய வாரத்தை நாங்கள் துவங்க போகிறோம் அப்பா. அடுத்த வாரத்திலே கூட ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திற்குள்ள நுழைய போகிறோம் அப்பா. உங்க பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே நாங்க பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஆண்டவரே காயத்தோடு வந்திருக்கலாம், அழுகையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம், பலவிதமான தேவைகளுக்காக நாங்கள் வந்திருக்கலாம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை தேர்ச்சினபடினாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க சந்தித்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்களுக்கு நீங்க சுகத்தை தந்து விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு பாதுகாப்பு தந்து விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. அரணாக கோட்டையாக ஆண்டவரே எங்களை சுற்றில ஒரு மதிலை எழுப்பி விட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் இருக்கும் நம் அனைவரோடும் வர தடைபடாத சகல விசுவாசிகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இந்த உலகிலே இருக்கும் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும்
தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.